ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? சேனல் யாருன்னா புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த எபிசோட்குள்ள போலாமா? ஸ்டார்டிங்லேயே ஹீரோக்கு மனசு கேட்காம அவளை அங்கிருந்து தூக்கிட்டே வந்து ரூம்லயே விட்டுட்டான். அவ அழுகிறத இவனால தாங்க முடியல. அதனால அவளை சமாதானப்படுத்தலான்னு வருவான். அவ பயப்படுறத புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து வெளியில வந்துருவான். ஆனா இந்த விஷயத்தெல்லாம் ஆன்டி நோட் பண்ணிருச்சு. இவனை கூட்டு போயிட்டு, ஏன்டா நீ உங்க அம்மாக்காக பழி வாங்குறதுக்கு தடையா அவ இருக்கான்னு எனக்கு தோணுது. நான் வேணா இந்த வீட்ல இருந்து துரத்தி விட்டுறேன். அப்ப எந்த தடங்களும் இல்லாம நம்மளோட ரிவெஞ்ச்ல நம்ம பக்காவா போயிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, இவனோ இல்ல அது வேணான்னு நினைக்கிறேங்கிறான். ஆன்டி டவுட்டா பார்த்ததும், இல்ல நான் அப்படி சொல்ல வரல, ஏன்னா அவளால நம்மளுக்கு இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள எதுக்கு அவளை துரத்திக்கிட்டு இருந்தா நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவங்களும், இல்லப்பா எனக்கு என்னமோ அவளை அந்த சிலுக்கு தான் அனுப்பி வச்சிருப்பான்னு தோணுது. உன் கூடவே ஓட்டிட்டு உன்னோட ஒவ்வொரு அசைவுகளையும் அங்க தகவல் தெரிவிக்கிறா. அதனால நம்மளுக்கு எதனா பேக் ஃபயர் ஆக போகுதோங்கிற பயத்துல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதே உனக்கு புரிய மாட்டேது. இவனை சத்தியம் பண்ணி சொல்றான், அவளால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, கவலையே படாதீங்க. இப்ப அந்த கம்பெனில ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது. அடுத்த சேர்மன் யாருங்கிறத தேர்வு செய்யறதுக்கு. அந்த எலெக்ஷன்ல எப்படின்னா நான் வின் பண்ணிட்டு எங்க அம்மாவோட கம்பெனியை அவங்களுக்கே சொந்தமா மறுபடியும் நான் மாத்தணும். அவங்க அனுபவிச்ச கஷ்டங்களை எல்லாத்தையும் அதை கொடுத்தவங்களுக்கு 10 மடங்கா ரிட்டர்ன் கொடுக்கணும். இது மட்டும்தான் என் நினைவுல இருக்கு, வேற எதுவுமே என் மனசுல கூட கிடையாது, என்ன நம்புங்கன்னு சொல்லவே ஆன்டியும் சரி ஓகேன்னு விட்டுருச்சு. சிலுக்கோ அலறி துடிச்சு எழுந்திருக்கிறா. அவளால தூங்க கூட முடியல. எங்க இந்த மறுபடியும் எல்லாமே கை மீறி போயிடுமோங்கிற பயத்துல மறுநாள் காலையில ஹீரோயினை கூப்பிட்டு சில பல ஷேர் ஹோல்டர்ஸோட நேம் எல்லாம் சொல்லி, இவங்கெல்லாம் உங்க அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, ஆனா அவங்களுக்குலாம் நீ யாருன்னு கூட தெரியாது, நீ போய் எப்படின்னா பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஓரளவுக்கு இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒத்துக்க வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. உங்க அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த கம்பெனியை நீ தானே கரை சேர்த்து கொண்டு போகணும். அடுத்த சேர்மனா நீ ஆகிறது கூட இதனால ஒருவித சந்தர்ப்பம் ஏற்படும்ல அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே ஹீரோவும் கேட்டுட்டான். ஆனா கேட்ட மாதிரி காமிச்சுக்காம, என்னையில இந்த மேடம் இந்த சிலுக்கு அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணீங்கன்னு கேட்க, சிலுக்கோ அப்பெல்லாம் நாங்க ஒன்னும் தப்பா எதுவும் பேசிட்டு இல்லப்பா, அசிஸ்டன்ட் லெவலுக்குலாம் சும்மானா வேலை எப்படி போகுது ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டு விட்டேன், மத்தபடி ஒன்னும் இல்ல. ஏன் 2 நிமிஷம் பேசுறது கூட அவளுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு இன்னும் டெஸ்ட் பண்ணி விட பாக்குது. ஹீரோவோ சரி ஓகே, எவ்வளவு நேரம் பேசணுமோ பேசிக்கோ, எனக்கு சில பல பர்சனல் ஒர்க் இருக்கு, நான் அதை பாக்குறதுக்கு போறேன், என்னோட இன்னைக்கு மீட்டிங் இருக்க எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி விட்டுருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இவளா அவ கொடுத்த லிஸ்ட் படி யார் யாரெல்லாம் அவங்க அப்பாவுக்கு ஓல்டு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, கூடவே ஷேர் ஹோல்டர்ஸா இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் போய் மீட் பண்றா. உங்களோட ஹெல்ப் எனக்கு கண்டிப்பா இருக்குல்லன்னு அவங்க எல்லாருமே, உங்க அப்பா எனக்கு எத்தனை வருஷமா உதவி பண்ணிருக்காரு, இப்ப மட்டும் நாங்க விட்டுருவோமா என்ன, எங்களோட முழு சப்போர்ட் உனக்கு தாமா, நீ தைரியமா காலம் ஏறுங்கன்னு ரொம்ப சப்போர்ட்டிவா பேசி அனுப்புறாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் நியாயமா ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீ பேசுற சில பல வார்த்தைகளை மட்டும் வச்சு உன்னை நம்பி இந்த கம்பெனியோட ஃபியூச்சரே ஒப்படைக்கிறதுன்னு சொன்னா அது எப்படிமா நியாயப்படும், நான் எதுவா இருந்தாலும் யோசிச்சு சுயமா முடிவெடுக்கிறேன், உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இவ்வளவு நில்லுங்க, காலையில இருந்து உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கேஷுவலா சொல்லிட்டு போறீங்க, நீங்க ஒரு கடன்ல சிக்கும் போது எங்க அப்பா தானே உங்களுக்கு அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு, அப்ப எங்க அப்பா இதே மாதிரி காலையில இருந்து உங்களை கால் கடக்க வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறமா இல்ல முடியாதுன்னு சொன்னா நீங்க ஏத்திருப்பீங்களா, எவ்வளவு மனசு நொந்திருப்பீங்க, அதை யோசிச்சு பாக்குறீங்களான்னு கேட்க அவருக்குமே லைட்டா கில்ட்டியா ஃபீல் ஆகுது. கரெக்டா அந்நேரத்துக்கு இந்த இடத்துல இருந்து ஹீரோ வரா. இவ வர்றதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து இவர்கிட்ட பேசி அப்படியே மனசை மாத்தி வச்சிருந்திருக்கான். அதனாலதான் இப்ப இவர் இப்படி பேசியிருக்காரு, நான் தான் உன்னை என்ன கூப்பிட வர வேண்டாம்னு சொன்னல, நீ எதுக்கு தேவையில்லாம இந்த இடத்துக்கு வந்திருக்க, வா போலாம் நம்ம அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிட்டான். இவன் நான் சொன்னதை இன்னொருக்கா நல்லா யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா ஹீரோ கூடவே. அவன் தனியா கூப்பிட்டு வந்து கேக்குறான், நீ எனக்கு தெரியாம இந்த மாதிரி வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கியா, சிலுக்க தாண்டி உங்க அப்பாவோட எத்தனை பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நீ இப்ப ஹெல்ப் கேட்டிருக்கா, அந்த டீடைல்ஸ் கொடுன்னு கேட்டா இவன் நான் எதுக்கு கொடுக்கணும், என்னால முடியாதுங்கிறா. ஹீரோ உனக்கு ஏன் புரியவே மாட்டுது, இந்த அளவுக்கு நான் கீழே விழுறது நீ பாக்கணும்னு அவ்வளவு ஆசைப்பட்டு இருக்கல, நீ நினைக்கிறியா நீ இப்ப டவுன்ல இருக்கும் போது எல்லாருமே உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கை கொடுக்குறாங்கன்னு, அவங்களோட பர்சனல் லாபத்துக்காக மட்டும்தான் உனக்கு கை கொடுத்து தூக்க ட்ரை பண்ணுவாங்களே கண்டி, உனக்காக யாருமே நேர்மையா இந்த விஷயத்துல நடந்துக்க மாட்டாங்கிறது தான் உண்மை, அதை நீ புரிஞ்சுக்கலனாலும் ஒரு நாள் காலம் உனக்கு உணர்த்தும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இவ்வளோ எல்லாரும் உன்ன மாதிரியே இருக்க மாட்டாங்கிறத நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற, நான் எல்லார்கிட்டயும் லாயலா தான் இருக்கு, அதனால அவங்களும் என்கிட்ட அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு மடத்தனமான நம்பிக்கையை வச்சிருக்கா. ஹீரோவும் அதுதான் சொல்றான், நீ ஒரு முட்டாளுங்கிறத நிரூபிச்சுட்டே இருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். எல்லாரும் எதிர்பார்த்தா அந்த எலெக்ஷனும் ஸ்டார்ட் ஆகிட்டு யார் யார்கிட்ட எல்லாம் பேசி நம்பிக்கையா இவங்க நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சிலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சோ அவங்க எல்லாருமே ஹீரோக்காகன்னு கை தூக்கிட்டாங்க. இதை ஹீரோயினே எதிர்பார்க்கல. அவ்வளோ தூரம் போய் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு வந்துமே ஒருத்தருமே ஹீரோயினுமே ஒரு ஆளா மதிக்கல. எல்லாருமே ஹீரோக்கே ஓட்டு போட்டதுனால இப்ப ஹீரோ தான் அந்த கம்பெனிக்கு சேர்மனாவும் ஆகிட்டான். ஹீரோயினுக்கு மனசு கேட்கல. எல்லாரும் அங்கிருந்து கிளம்பும் போது கூப்பிட்டு கேக்குறா, நீங்க எனக்கு சத்தியம் எல்லாம் பண்ணீங்களே எங்க அப்பா கம்பெனி எனக்கு வாங்கி கொடுப்பேன்னு, இப்ப இங்க மாத்தி பேசினா என்ன அர்த்தம்னா நான் உனக்கு அப்பெல்லாம் எந்த சத்தியமும் பண்ணலாமா, நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு அங்கிருந்து ஓடுறாரு. ஆனா யார் இவ்வளவு சந்தேகப்பட்டு கேள்வி எழுப்பினாரோ அந்த மனுஷன் இவளுக்காக ஹீரோக்கு ஓட்டு போடாம தான் இருந்தாரு. நானும் ட்ரை பண்ணமா
என்னால முடியல என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. ஹீரோயின் நீ ஜெயிச்சிட்டல, நீ சொன்ன மாதிரியே எல்லாரும் அவங்களோட சொந்த சுயலாபத்தை மட்டும்தான் யோசிச்சிருக்காங்கல்ல அப்படின்னா ஹீரோ நீ தான் ஜெயிச்சிருக்க. ஏன்னா சில பேர் நீ சொன்ன மாதிரி உனக்கு லாயலாவும் தானே இருந்திருக்காங்கன்னு தான் இவளுக்கும் உணருது. இங்க இவளுக்கு மனசாரல அவங்க புள்ள கிட்ட இன்னமும் பிளான் போட்டுட்டு இருக்க. என்னதான் அவன் சேர்மனாவே ஆனாலுமே ஹீரோயின் மாதிரி அவனும் எனக்கு ஒரு கை பொம்மையா தான் இருந்து ஆகணும். அது எப்படி நான் கையில வச்சிருக்க ப்ராஜெக்ட் எல்லாம் விட்டுருவேன். அதுல இந்த கம்பெனில இருந்து தான் எக்கச்சக்க பணத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. நாளை பின்ன யாருன்னா எதனா கேட்டா ஹீரோ மேல பழி போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் போயிட்டு இருக்கு. ஒரே இடியும் மின்னலுமா இருக்கு. ஹீரோயின் கத்துற சத்தம் கேக்குது. ஆபீஸ்ல லேட் நைட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு பயம் போல. ஹீரோவோ சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த பயம் மட்டும் இவளுக்கு போகலையான்னு அவளை பாக்குறதுக்காக வரான். அந்த இடத்துல அசிஸ்டண்டோட பையன் உட்காந்து நீ பயப்படாத நான் தான் இங்க இருக்கல அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அதை பார்த்ததுமே டென்ஷன்ல ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டான். நான் மட்டும்தான் தனியா ஒரு பக்கம் காதல் கிளிய வளர்த்துட்டு கிடக்க. ஆனா அவ தனியாவே இல்ல போலியா, அவ வாழ்க்கையில அவளுக்கானவங்க ஆல்ரெடி இருக்காங்க போலியே அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. குடி போதையில மழையில வேற நின்னுட்டு இருக்கானா. ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. அவ கொடை எடுத்துட்டு வந்தவ என்னைய உனக்கு பைத்தியமா, எதுக்கு மழையில நின்னுட்டு இருக்கீங்க, வாங்க உள்ள போலான்னு கூப்பிடுறா. அந்த கொடைய பிடிச்சு கடாசிட்டு அவளை கிஸ் பண்றான். அவ பிடிச்சு தள்ளி விட்டு யோ மர கழண்டவனே என்ன உன் இஷ்டத்துக்கு ஒவ்வொன்னும் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, ஆமாண்டி எனக்கு மர கழண்டு போச்சுதான், ஏன்னா நான் இப்ப வரைக்கும் உனக்கு காதலிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே அவ ஒரு பக்கம் பயங்கரமா ஷாக் ஆக ஹீரோக்கு ஆன்டி சொன்னது ஞாபகம் வருது. உங்க அம்மாவை கொன்னது யாருன்னு உனக்கு ஞாபகம் இல்லையான்னு. உடனே ஆமாடி உன் கூட இந்த மாதிரி விளையாடுறல அதை நான் ரொம்ப காதலிக்கிறேன், அதுக்காக தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அவ பொழிச்சுன்னு ஒரு அரை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. நெக்ஸ்ட் டேவே அவளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்து என் கூட நீ ஒரு இடத்துக்கு வரணும்னு கூப்பிடுறா. இவ இல்ல நான் வர முடியாதுன்னா நீ என்னோட அசிஸ்டன்ட், நான் எங்க கூப்பிட்டாலும் நீ வந்துதான் ஆகணும்னு சொல்லி ஒரு பார்ட்டிக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். எல்லார்கிட்டயும் ஹீரோ பேசிட்டு இருப்பான். ஹீரோயின் தனியா நின்னுட்டு இருப்பா. அங்க இருக்க ரெண்டு மூணுங்க ஹீரோயினை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு இருக்குதுங்க. அதே வீட்டை விட்டு அவமானப்படுத்தி வெளில துரத்தி விட்டா. ஆனா அப்படியே அப்படிதான் மானங்கிட்ட அதே வீட்டுல போய் அவன் கூடவே இருக்காளோ தெரியலன்னு. இதெல்லாம் கேட்டு சகிக்க முடியாத ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு அவ என்னோட ஃபியான்சி, அவகிட்ட நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க, சீக்கிரமே நாங்க என்கேஜ்மெண்ட் கூட பண்ண போறோம்னு சொன்னதுமே அதுங்க பயந்து அங்க இருந்து ஓடிட்டுங்க. ஹீரோயின் இப்ப எதுக்கே தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன்னு கேட்க அவனோ சரி நீ என் வீட்டுல என் கூடவே ஓட்டிட்டு எங்க பாரு சுத்திட்டு வரியா, அதுக்கு உன்கிட்ட எதனா எக்ஸ்பிளனேஷன் இருக்கா, நம்ம இந்த மாதிரி எதனா பொருளையை கிளப்பி விட்டாதான் உண்டு, இல்லன்னா உனக்கு எதனா தோணுச்சுன்னா நீயே போய் சொல்லிட்டு வாங்குறா. அவகிட்ட எந்த விளக்கமும் இல்ல, அதனால கப்சிப்புன்னு ஆகிட்டா. ஆனா செம்மையா குடிச்சிருக்கா. காரை விட்டு இறங்குனதுமே வந்துட்டு சண்டை இழுக்க ஆரம்பிச்சிட்டா. உன்னால்தான் நான் இப்ப இவ்வளவு அவமானத்தையும் சந்திக்க வேண்டியதா இருக்கு, ஏன் இப்படி பண்ண, திடீர்னு என் வாழ்க்கையில வந்த என் வாழ்க்கையில இருக்க எல்லாத்தையுமே ஒரேடியா எடுத்துட்டு நான் அப்படி என்னதான் உனக்கு பாவம் பண்ண, உன் முகத்தை பார்த்து அவ்வளவு மோசமான உன் மாதிரியே தெரியல, உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் சரி ரொம்ப குடிச்சிருக்காளே தூக்குமேனு தூக்குனா இந்த வீடு என்னோடது, சொல்ல போனா இது சீசிங்கோட வீடு அப்படிங்கிறா. ஹீரோவோட சின்ன வயசு பேர் தான் அது. இப்பதான் ஒரு உண்மை தெரியுது. ஹீரோனுக்கு இப்ப வரைக்கும் அந்த சின்ன வயசுல பழகுன அந்த பையன் தான் ஹீரோ அப்படிங்கிற உண்மையே தெரியாது, வேற ஒரு நேம்ல தான் இங்க இருக்கான். அந்த பேரை சொன்னதுமே அவளுக்குள்ள இவனுக்கு ஒரு சந்தோஷம், இன்னும் நம்ம இவளோட நினைவுல தான் இருக்குமோ, நீ இப்ப என்ன சொன்னேன்னு கேக்குறான். அவ போதையில மட்டியாகிட்டா. சரி ஓகேன்னு உள்ள தூக்கிட்டு வந்து கெடுத்துட்டான். இப்ப இவன் அனௌன்ஸ் பண்ணான்ல என்னோட ஃபியான்சி இவன், அந்த விஷயம் அவங்களோட சோசியல் மீடியாலே வந்திருக்கு. அதை இந்த ஆன்டி கழுதையும் பார்த்துட்டா. இதுக்கு மேல விட்டா பொம்பளை சோக்குல பைய ரிவெஞ்ச மறந்துருவான்னு எவனோ ஒருத்தனுக்கு கால் பண்ணி ஹீரோயினை கடத்துறதுக்கும் உத்தரவிட அவனும் கடத்திட்டான். ஹீரோவும் ஆபீஸ்ல அவளுக்கு கால் பண்ணி பாக்குறான் அவளை காணுமேனு. காலே கனெக்ட் ஆக மாட்டுது, சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. வாய்ஸ் ரெக்கார்டும் அனுப்புறான், என்னோட அசிஸ்டன்ட் உன் இஷ்டத்துக்குள்ள போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு தெரியும்ல, மரியாதைக்கு போன் அட்டன் பண்ணு, இல்லனா உடனே எனக்கு கால் பண்ற வழியை பாருன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டா. ஆனா மைண்டுக்குள்ள அவளை காணுங்கிற மாதிரியே ஓடிட்டு இருக்கு. அந்நேரத்துக்கு இவனுக்கு இன்னொரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அவங்க வந்து இவனுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கும்போது ஹீரோயினை பாத்தீங்களான்னு கேக்குறான். அவங்க இல்ல மதியத்துல இருந்து நானும் அவங்களுக்கு கால் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், காலும் கனெக்ட் ஆகல, சுவிட்ச் ஆஃப்லயே தான் இருக்கு, எங்க போனாங்கன்னே ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியலன்னதுமே இவனுக்கு பயம் ஆகிட்டு கண்டிப்பா ஏதோ ஆகி இருக்குன்னு அங்க இருந்து துடிச்சு பிடிச்சு கிளம்புறான். ஹீரோயினை கார்ல கடத்திட்டு போறவ பக்கத்துல தூங்கிட்டு இருப்பான். இவன் நெயில் கட்டுற வச்சு கையில கட்டி இருக்கிறத கட் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அந்த கிட்னாப்பரோ இவ கழுத்துல கத்தி வச்சு ஒரு வாட்டி மறுபடியும் நீ அசைஞ்சா கூட மூஞ்சில மார்க் போட வேண்டியது வரும், கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருக்க பழகு, தேவையில்லாம நீயே பிரச்சனை பண்ணிக்காதன்னது இவ்வளவு சிரிச்சுக்கிட்டே. ஆனா நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் சைலண்டா இருப்பேன்னு சமாளிக்கிறா. ஹீரோவும் வீட்டுக்கு வந்து எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் எப்படியோ அந்த நெயில் கட்டுற வச்சு கொஞ்சம் ஈஸியா கை கட் பண்ணிட்டா. ஹீரோக்கு ஒரு டவுட், நம்ம ஆன்டிமா வேலையை பார்த்திருப்பாளோன்னு அவகிட்ட வந்து கேக்குறான். ஆன்டி நீங்க அந்த பொண்ணு எங்கன்னா பாத்தீங்களான்னு கேட்டா அவ பொசுக்குன்னு இல்ல, நீ மறுபடியும் அவளை இனிமே பார்க்கவே முடியாதபடி பண்ணிட்டேங்கிறாங்க. இவனும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு எந்த உண்மையே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன், அவ இன்னசென்ட்டா இருந்தா என்ன பண்றதுன்னு கேட்டா, இன்னசென்ட்டா இருந்தாலும் இந்த சொத்து பத்துக்களை அத்தனையும் அனுபவிக்க போற மகராசி அவதானே, அதனால அவ பிளான் பண்ணி உன்னோட ரிவெஞ்ச கெடுக்கிறதுக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கா, சந்தோஷமான ஒரு சைல்ட்ஹுட் தானே அனுபவிச்சிருக்கா, ஆனா அதுவே உன்னை பத்தியும் உங்க அம்மாவை பத்தி யோசிச்சு பாரு, நரகத்தை அனுபவிச்சிருக்கீங்க, இப்ப மறுபடியும் உன்னை ஏமாத்தி எப்படின்னா கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கே மறுபடியும் எஜமானி ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா, உனக்கு மனைவியா வர அளவுக்கு அவளுக்கு தகுதி இருக்குன்னு நீ நினைக்கிறேன் என்னன்னு கேட்டுட்டு இருக்கும்
இருக்கும் போதே அந்த ஆள் கால் பண்றான். ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கா. அவங்க ஆட்கள் தேடிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொன்னதுமே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த இடத்துக்கு அவளை கூட்டிட்டு போயிருக்காங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்கன்னு கேட்டா உங்க அம்மாவோட கல்லறைக்கு தான், அவங்க எப்படி செத்தாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவ கதையை முடிக்கலான்னு தான் பார்த்தாங்க. அதுக்குள்ள அவ எஸ்கேப் ஆகி ஓடிட்டா. அந்த காட்டுக்குள்ள எங்க போய் தேடுறதோ அவளே செத்து கிடப்பாங்கிற மாதிரி சொன்னதுமே இவனுக்கு கோவம் வந்துட்டு நீங்க சட்டத்தையே மதிக்காம உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, ஆள் கடத்தலுங்கிற பேர்ல அவ போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தான்னா நம்ம நிலைமை என்ன ஆகும், ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோன்ற பயத்துல ஹீரோயினை தேடி அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவளும் ஒரு புறம் தெரிச்சு ஓடிட்டு கிடக்கா. இந்த ஆன்டி என்னதான் ஹீரோ கிட்ட அவ சாகணும் அப்படி இப்படின்னு பேசி இருந்தாலுமே இவங்களுமே ஹீரோயினுக்கு நடந்த உண்மை எல்லாத்தையும் சொன்னாலே அதுக்கப்புறம் அவளே அவனை விட்டுட்டு போயிடுவா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அங்க அனுப்பி வச்சிருக்காங்க. அவளை கொல்லணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு கிடையாதுதான். அதனால அவங்க அம்மா போட்டோ பார்த்து நான் ரொம்ப கொடூரகாரியா தான் நடந்துக்கிறேன், அந்த பொண்ணை காட்டி இருக்க கூடாது, ஆனா உன் பிள்ளைய விட்டு அவ விலகணும்னா எனக்கும் வேற வழி தெரியல, அதனால நானும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. ஹீரோவோ ஒரு புறம் ஹீரோயினை தேடிட்டு இருக்கான். இவ அந்த ஆட்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறன்னு ஒரு கட்டை எடறி கல்லு மேலே போய் விழுந்து மண்டியில சரியான அடி. இவ கத்துற சத்தம் ஹீரோவுக்கு கேட்டுருச்சு. ஆனா இன்னும் அவ இருக்க இடத்துக்கு இவன் போகல. என்னாச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.